வணக்கம் நண்பர்களே. சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். தொடர்ந்து கண்டகசனி காலங்களில் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி அன்புகளுக்கு என்ன மாதிரியான பலன் ஏற்பட போகுதுங்கிறத பார்க்கலாம். காலச்சக்கரத்திலேயே 5வது ராசி தான் சிம்ம ராசி. உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் தான். நவ கிரகங்களில் முதன்மையான கிரகம் சூரிய பகவான். இது காலச்சக்கரத்தில் இதயத்தை குறிக்கக்கூடிய சரராசி. பொதுவாகவே வீரம் விவேகம் எல்லாமே நிறைஞ்சிருக்கக்கூடியவங்க தான் சிம்ம ராசி அன்புகள். நீங்கள் யாரையுமே பொதுவாக பகைச்சிக்க மாட்டீங்க. தன் அண்டி வந்த நபருக்கு ஆபத்துன்னா கூட இருந்து உதவி செய்யக்கூடிய ஆளாக இருப்பீங்க. அதே மாதிரி உங்களை பகைச்சு கொள்ளக்கூடியவங்களை இருந்த இடத்துல இருந்தே எல்லாரையும் ஆட்டி வைக்கக்கூடிய அஞ்சா நெஞ்சு படிச்சவங்களா இருப்பீங்க. அன்பு பண்பு மரியாதை தெய்வ பக்தின்னு எல்லாமே இருக்கும். சூதுவாதம் தெரியாமல் எல்லாரையுமே நம்பிடுவீங்க. அதே மாதிரி புகழ்ந்து பேசிட்டா உங்ககிட்ட எல்லாரும் காரியம் சாதிச்சுக்குவாங்க. இருந்தாலும் பின்னாடி போய் திட்டக்கூடியவங்க தான் உங்கள் வாழ்க்கையில் இருப்பாங்க. அமைதியான தோற்றத்தை கண்டு நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. வீண் சண்டைக்கு போகாதவங்களா இருந்தாலும் வர சண்டையை சும்மா விட மாட்டீங்க. அதே மாதிரி தன்னை மாதிரி மற்ற நபர்களும் இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறது சில நேரங்களில் சரியாக இருந்தாலும் சில நேரங்கள் உங்களுக்கு இது எதிராகவே இருந்துடும். எதுலையுமே தனித்து நின்று போராடி வெற்றி பெறக்கூடிய தன்மை. தான் செஞ்சது தப்பாக இருந்தால் மன்னிப்பு கேட்கவும் தயங்க மாட்டாங்க. வளர வளர உங்கள் வாழ்வில் ஒரு பொருளாதார மேன்மைங்கிறது சிறப்படையும். மனைவி வாழ்க்கை வந்த பின்னாடி தான் உங்கள் வாழ்வு மேன்மைன்னு சொல்லலாம். பிள்ளைகள் உங்களுக்கு நல்ல குழந்தைகள் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்குது. பொதுவாகவே சிம்ம ராசி அன்புகள் நீங்கள் எப்போதும் திருவண்ணாமலையில் வீற்றிருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரரை நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வில் அடுத்தடுத்து ஒரு நல்ல மாற்றங்கிறது ஏற்படும். தொடர்ந்து வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் எந்த மாதிரியான பலனை சிம்மராசி அன்புகள் பெற போறீங்கன்னா, தலைமை பண்போட எல்லார்கிட்டையும் அன்பா நடந்துக்கிறது, அதே மாதிரி கம்பீரமான மனம் படிச்சிருக்கிறது இது சிம்ம ராசிக்கு உரிய குணமா இருக்கும். இதுவரை சனி பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் வீட்டில் இருந்து பலன் தந்துட்டு இருந்தார். இனி உங்களுக்கு கண்டக சனியா தொடர்ந்து ஏற்படக்கூடிய இந்த காலத்துல அனுகூலமான பலன் கிடைக்கிது. அடிப்படை வசதி எல்லாமே உயரக்கூடிய வாய்ப்பு. பட்டம் பதவி இது எல்லாமே தேடி வரும். பணப்புழக்கம் கூட நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு தாராளமா இருக்கும். தொழில் வாழ்க்கையிலும் பொருளாதார நிலையிலும் ஒரு சிறப்பான பலன் தந்தாலுமே கண்டக சனி காலங்கிறது உங்களுக்கு ஒரு சில விஷயங்களும் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியதாக தான் இருக்குது. கண்டக சனின்னு சொன்னாவே கொஞ்சம் எச்சரிக்கைங்கிறது அவசியம். தேவையில்லாத விவாதத்தை நீங்கள் தவிர்த்துட்டு வந்தாவே எந்த பாதிப்பும் ஏற்படாது. குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கிறது இந்த காலத்தில் ஏற்படுங்கிறது நிதர்சனமான உண்மை. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுவீங்க. நண்பராக இருக்கட்டும் உறவினராக இருக்கட்டும் உங்கள் பக்கத்தை நியாயத்தை புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருந்துட்டு வந்தீங்கன்னாவே உங்களால் எந்த காரியத்தை சாதிக்க முடியும். இந்த காலத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. குடும்ப விஷயத்தில் தேவையில்லாத பேச்சுக்களை நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்க பாருங்கள். அதே மாதிரி கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலையை நீங்கள் உண்டு பண்ணுறது நல்லது. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை எல்லாமே இந்த காலத்தில் பத்திரம் வச்சுருக்க பாருங்கள். அரசு தொடர்பான பிரச்சனை ஏதாவது இருந்தால் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. முக்கியமாக ஆவணம் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு தடவைக்கு 2 முறை படித்து பார்த்து பின்னாடி கையெழுத்து போடுறது நல்லது. அதே மாதிரி வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தில் பிள்ளைகள் மேலேயும் கொஞ்சம் பொறுப்போடு நடந்து கொள்வது அவசியம். பிள்ளைகளோட கல்வியில் தொடர்ந்து அக்கறை செலுத்திட்டு வர பாருங்க. சனி பகவான் பார்வை உங்கள் ராசியிலே விழுறதால தேவையில்லாத விஷயத்தில் உங்கள் மனசில் இயல்பாகவே நாட்டம் அதிகரிக்கும். கொஞ்சம் மனசை கட்டுப்படுத்துறது அவசியம். சரும வியாதி மாதிரியான விஷயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உணவு விஷயங்களும் எச்சரிக்கை இருக்கிறது நல்லது. வெளி உணவு எல்லாமே முற்றிலுமாக தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி இரவு நேரங்களில் சரியாக சாப்பிட்றதும் சரியாக தூங்குறதும் ரொம்ப உடல் ஆரோக்கியத்துக்கு சிறப்பான விஷயம்னே சொல்லலாம். தொடர்ந்து குடும்பத்தில் மூத்த உறுப்பினர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருக்க பாருங்க. கேட்ட இடத்துல எல்லாமே கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் இருந்தாலும் கொஞ்சம் கடன்களை குறைச்சிக்கிறது நல்லது. வியாபார விஷயத்தில் கூட உங்களுக்கு மாற்றம் ஏற்பட இருக்குதுன்னு சொல்லலாம். நல்ல ஆலோசனை செஞ்சீங்கன்னா எல்லா வகையிலும் நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாதிரி அதிகமாக கடன் வாங்கி முதலீடு செய்கிறது எல்லாமே கொஞ்சம் தவிர்த்துட்டு வர பாருங்க. விற்பனையை அதிகரிக்கணும்னா கடுமையாக உழைக்க வேண்டியது அவசியம். கூட்டுத்தொழில் மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனைங்கிறது ஏற்படாது. அதே மாதிரி வேலை செய்கிற இடங்களில் கொஞ்சம் அளவுக்கு மீறி நீங்கள் உரிமை எடுத்துக்க வேணாம். தொழில் ரகசியத்தை பற்றி நீங்கள் மற்றவங்ககிட்டயும் சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப அவசியம்னு சொல்லப்படுது. அதே மாதிரி எந்த இடத்துலையுமே கொஞ்சம் கனிவாக பேசிட்டு வர பாருங்கள். உரிமையாக பேச போய் ஏதாவது ஒரு பிரச்சனையை முடிய வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன மாற்றம் எல்லாமே தொழிலில் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்கிறது ஏற்படும். அதே மாதிரி வேலை செய்கிற இடங்களில் கொஞ்சம் உங்களுக்கு கிடைப்பிடிங்கிறது அதிகரிக்கலாம். சரியான நேரத்தில் சரியாக வேலை செஞ்சிட்டிங்கனாவே உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி எப்போதுமே உங்களை குறை சொல்லிட்டு இருக்கிறவங்க கடிஞ்சு பேசுகிறவங்க கூட இந்த காலத்தில் கொஞ்சம் தொடர்ந்துட்டு தான் வருவாங்க. அது எல்லாமே பெருசுப்படுத்த வேண்டாம். வரக்கூடிய காலங்களில் சிம்மராசி அன்பர்களுக்கு அற்புதமான காலகட்டம் நிறைஞ்சிருக்குது. கொஞ்சம் இந்த சூழ்நிலையை இணக்கமாக நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தீங்க எந்த பாதிப்புமே இல்லை. வர வேண்டிய விஷயம் எல்லாமே தன்னால் கிடைக்கும்.
பதவி உயரும் மாதிரியான விஷயம் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய காலங்களில் சிறப்பாக இருக்குது. புதிய வேலைக்கு மாறக்கூடிய சூழ்நிலை எல்லாமே இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுறதா நல்லது. மொத்தத்தில் இந்த காலங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சுதந்திரமாக எதுவுமே செயல்பட முடியாது. கொஞ்சம் நீங்கள் மனசை கட்டுப்படுத்தி இருந்தீங்கன்னாவே, சமயோஜித புத்தியோடு செயல்பட்டீங்கன்னாவே பல விஷயங்களை உங்களால் வெற்றி பெற முடியும். குறிப்பாக திருநள்ளாறில் வீற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். உங்களால் முடிஞ்சதை ஏழை எளியவங்களுக்கு கொடுத்துட்டு வர பாருங்கள். முக்கியமாக காச நோயாளிகளுக்கு, தொழுநோய் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வாங்க. இதனால் வாழ்க்கையில் ஒரு சுபிட்சமான பலன்கிறது ஏற்படும். கண்டகச்சனி காலம்னு நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஆரோக்கிய தொல்லை ஏற்படும். சொந்த வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபம் ஏற்படும், அவ்வளவுதான். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துட்டிங்கனாவே எந்த பாதிப்புமே இல்லை. இதனால் ஒரு மன நிம்மதிங்கிறது ஏற்படும். அதே மாதிரி குடும்பத்தில் விரிசல் ஏற்படாமல் இருக்கணும்னா அது உங்கள் கையில் தான் அமைஞ்சிருக்குது. நீங்கள் இந்த காலத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்தாமல் இருக்க பாருங்கள். முழுசாக இந்த காலத்தில் நம்பிக்கைங்கிறது அவசியம். குடும்பத்து மேலே நம்பிக்கை இருந்துட்டாவே எந்த பாதிப்புமே இல்லை. உடல் ஆரோக்கிய விஷயமா இருக்கட்டும், அறிவேற்றல், முன்னேற்றம், உற்சாகம், வாகனம், தாய்வழி உறவு, பாக்கியன்னு எல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்தில் சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது. ஆரோக்கியத்தில் மட்டும் அப்பப்போ சின்ன சின்ன அச்சுறுத்தல் ஏற்படலாம். அதே மாதிரி குடும்ப விஷயங்களை மூன்றாம் மனிதர்கிட்ட யாரும் நீங்கள் பகிர்ந்துக்காமல் இருக்க பாருங்கள். இது குடும்ப உறவை பலப்படுத்தும். கண்டக சனி காலமாக இருந்தாலும் கும்பங்கிறது சனி பகவானுக்கு சொந்த வீடுங்கிறதால உங்களுக்கு கெடுபலன்னு அதிகம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் தாமதங்கிறது இருக்கலாம். இருந்தாலும் கடைசி நேரத்தில் காரியங்கிறது கைக்கூடி வரும். இந்த காலத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆதரவு கொஞ்சம் குறையிற மாதிரி தான் இருக்கும். எதிர்பார்ப்பு எல்லாமே எளிதில் நிறைவேறாது. அதுக்காக மனசு தளர விடாதீங்க. அலைச்சல் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆதாயங்கிறது அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு. தொடர்ந்து மனசில் ஒரு வெறுப்புக்கு ஆளாகிற மாதிரி இருந்திருக்கலாம். வேலை செய்கிற இடத்துல கூட அடுத்தடுத்து உங்கள் மனசு சங்கடப்படக்கூடிய விஷயம் நடக்கிறதால வாழ்க்கையில் ஒரு விரக்தி சூழ்நிலை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. இனி நீங்கள் உங்களுக்கு மாற்றமாக எல்லாமே கிடைக்க போகுது. ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை மட்டும் தவிர்த்து பாருங்கள். வருமானங்கிறது போதுமானதாக அமையும். தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் இனி சுபச்செலவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இனி தொடர்ந்து வரக்கூடிய 6 மாத காலகட்டமே உங்களுக்கு சிறப்பான பலனை சொல்லலாம். தொடர்ந்து வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் இருந்தே பல வழியிலும் நல்ல பலன் தர இருக்கிறார். உங்கள் திறமையை நீங்கள் நம்பினா போதும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பும் நீங்கள் முழுமையாக பயன்படுத்திட்டீங்கன்னாவே உங்களுக்கு வாழ்வுங்கிறது முன்னேற்றம்னு சொல்லலாம். அதிர்ஷ்ட கதவுங்கிறது இப்போ உங்கள் வீட்டை நோக்கி இருக்குது. இந்த காலத்தில் சரியான வாய்ப்பை பயன்படுத்திக்க பாருங்கள். தேவையில்லாத மனக்குழப்பம் வேண்டாம். மனக்குழப்பத்தை தவிர்த்துட்டாவே உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு வேலையுமே நீங்கள் முழு மனசோட முழு கவனத்தோடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வெற்றி புகழுங்கிறது உங்களை வந்து சேரும். வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு கூட இந்த கால சிறப்பு தான். இருந்தாலும் உங்கள் பொருட்கள் மேலே நீங்கள் எப்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க பாருங்கள். எந்த ஒரு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் நீங்கள் உடனே நடத்தி முடிக்கிறது நல்லது. ஒவ்வொரு விஷயத்தையும் அமைதியை கையாள முயற்சி செஞ்சீங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை. நீங்கள் பொதுவாகவே ஒரு கடின உழைப்பாளி. உங்கள் கடின உழைப்பை சரியான திசையில் செலுத்திட்டு வாங்க. இதனால் இந்த மாதம் மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய காலங்களும் உங்களுக்கு சிறப்பாக அமையும். இந்த மாதத்துலேருந்தே இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பாதிப்பு எல்லாமே குறைஞ்சி ஒரு மிதமான சூழ்நிலைங்கிறது தொடங்க ஆரம்பிச்சிடும். வருமானங்கிறது நல்லா அமையும். செல்வம் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் செலவு மட்டும் வரிசையாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனை நீங்கள் தவிர்த்துட்டாவே குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சிங்கிறது ஏற்படும். அப்படியே சின்னதாக பிரச்சனை ஏற்பட்டாலுமே அதை பெருசுப்படுத்தாதீங்க. தொடர்ந்து உடல்நலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க பாருங்கள். அதே மாதிரி தினமுமே செம்பு பாத்திரத்தில் வச்சு சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கிறது சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்கும். இந்த மாதத்தில் இருந்தே தொழிலில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் அடுத்தடுத்து ஏற்படும். கூட பிறந்தவங்களால், உடன் பிறந்தவங்களால் ஒரு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குது. இந்த காலத்தில் நீங்கள் எல்லாமே சாதிக்க முடியும். இருந்தாலும் கோபத்தை கட்டுப்படுத்துங்க. தேவையில்லாத குழப்பத்தை தவிர்த்துட்டு வர பாருங்க. சில நேரம் தட தாமதங்கிறது வரத்தான் செய்யும். அப்பப்போ பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேட்டுக்கிறது நல்லது. ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை மனசை கொண்டுட்டு போகிற பாருங்க. அதே மாதிரி இப்போ பகைக்கிறவங்களோட பார்வைங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அவ்வளோதான் நல்லதில்லை. இதனால் வாழ்க்கை துணை வழியில் கொஞ்சம் பிரச்சனைங்கிறது ஏற்படத்தான் செய்யும். வாரிசுகளோட முன்னேற்றத்தை கருது நீங்கள் கொஞ்சம் பிரச்சனையை பெருசுப்படுத்தாதீங்க. குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே மாதிரி இது வரைக்குமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நோய் நொடின்னு வந்துட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் செலவுங்கிறது கட்டுப்படும். நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா தான் இருக்கும். மற்றவங்கள நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் ஒப்படைக்காமல் இருந்துட்டிங்கனாவே உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. வேலை விஷயமா அப்பப்போ மன வருத்தம் ஏற்பட்டாலும் நீங்கள் இந்த காலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட்டீங்கன்னா வரக்கூடிய காலங்கிறது சிறப்பு. தொடர்ந்து மனசில் துணிவும் தன்னம்பிக்கையும் தேவைப்படுற நேரம். எந்த காரியத்திலையும் உடனடியாக முடிவெடுக்காதீங்க.
கொஞ்சம் தீர ஆலோசனை செஞ்சு முடிவெடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக தான் நடக்கும். நடக்கக்கூடிய தொழிலில் சின்ன மாற்றம் பற்றியோ கூட்டாளிகளை பற்றியோ நீங்கள் இந்த காலத்தில் ஆலோசனை செய்கிறது நல்லது. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை எல்லாமே இந்த காலத்தில் கவனமாக வச்சுருக்க பாருங்கள். பயணங்கள் இந்த காலத்தில் கொஞ்சம் அதிகரிக்கலாம். உடன்பிறப்புகளோட ஒற்றுமையாக செயல்பட்டீங்கன்னா மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பாகப்பிரிவு மாதிரியான முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு கூட இப்போ சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூமி நிலம் விற்பனையால் நல்ல லாபம் கிடைக்கும். தொடர்ந்து வரக்கூடிய காலங்கிறது சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களை உதாசனப்படுத்துறவங்க, உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நீங்கள் இழந்தது, இது எல்லாமே தொடர்ந்து ஏற்படக்கூடிய நேரம். மற்றவங்க மனசில் ஒரு நீங்காத இடம் பிடிக்க போகிறீங்க. இதனால் இந்த காலத்தில் கொஞ்சம் நீங்கள் தடைத்தாமதம் ஏற்பட்டாலும் மனசு கலங்காதீங்க. நல்ல காரியங்கிறது தொடர்ந்து ஏற்படும். நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள்.